ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான அளவு அரை கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். 2 பெரிய சைஸ் தக்காளி, வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்படி. ஸ்பைசஸ் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு, ஸ்டாரு, பாசி. அதுக்கப்புறம் மசாலா நம்ம இது மட்டும் தான் போட போகிறோம். கடையில் வாங்கின பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ஒரு பாக்கெட் தயிர். இதை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் போட்டுக்கணும். ஸ்பைசஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்பூனில் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி வதங்கி இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் வர மாதிரி. கண்டிப்பாக ரெட் சில்லி டேஸ்ட் தரும், கலர் தரும். ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா நம்ம கிளறினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மசாலா இது பண்ணோன்னே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கிளாஸில் 4 கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. அதனால் நான் மொத்தம் 4 கிளாஸ் எடுத்துருக்கனால இதில் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து மசாலாலாம் இறங்கும். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போடலாம். இப்போ வந்து இதுக்கு இடையில வந்து நம்ம அரிசியை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து பாயில் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அரிசி வந்து உதிரி உதிரியாக வரும். ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து பாயில் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அரிசி வேக போட்டிருந்தால அதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தேவையானது அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரை சைஸ் லெமனை வந்து புழிஞ்சுக்கலாம். இப்போ இதுவே வந்து 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சு மூடிக்கோங்க. அப்பப்போ வந்து கிளறி பார்த்துக்கோங்க. பேக் சைடு வந்து கிளறிக்கோங்க. இந்த சைடு பண்ணால் அரிசி உடஞ்சிரும். அதனால் பேக் சைடு வச்சு கிளறிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த அளவுக்கு வந்து வெந்துச்சு போதும். இப்போ நம்ம வந்து தம் வச்சிடலாம். சிம்மிலே வச்சிடலாம், லோ ஃப்ளேமில். நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி வேக வச்ச தண்ணியவே வந்து நான் தம்முக்கு வச்சிடுறேன். இப்போ வந்து தம்மில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு.